வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்குது வீட்டு வார் மீடியாவில் விக்கி வித் பாஸ். நான் உங்கள் விக்கி. டே 10 சம்பவத்தில் போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிப்போம். ஏன்னா நம்ம சொன்னதால இல்லை, லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். ஐயா ஃபுல்லா சண்டையை மட்டும் போடாம கொஞ்சம் நம்ம வினோத் திவாகோட காம்போ நல்லா இருக்கு, அவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட ஃபன் ஓரியன்டான விஷயங்களை போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா பரவாயில்ல, இந்த டே 10ல போட்டிருக்காங்க. நன்றி சொல்லிப்போம். நம்ம சொன்னதுக்காக இல்லை, நிறைய பேரோட கோரிக்கையா இருந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் இந்த டே 10 சம்பவத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அவர்கள் வந்து நான் வீட்டுக்கு போற பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இதை பாக்குறப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு வேல்யூ எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட வேல்யூ தெரியாதவங்க உள்ள போனா இதுதான் நடக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, டக்குன்னு உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு தெரியாதுன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் 10 விட்டுருங்க, சாரி சீசன் 9 விட்டுருங்க, 10 ஆச்சு. கொஞ்சம் பிக் பாஸ் ஷோக்குள்ள வரணும்னு ஈகரா காத்துட்டு இருக்க, ஒரு மாதிரி வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்கவங்கள கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த சீசனே கொண்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போ டே 10 சம்பவத்துல போவோமா? டே 10 சம்பவம் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து நம்ம துஷார் அரோராவோட கான்வர்சேஷனா காட்டுறாங்க. அரோராக்கு வந்து ஏதோ ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு போல இருக்கு, அழுக ட்ரை பண்றாங்க. துஷார் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நம்ம அரோரா வந்து பேச பார்க்குறாங்க. அப்புறமேட்டு சரி ஓகே, அது வந்து தெரியுது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா துஷார் தான் வந்து ஒரு வீடியோ கிளிப்லயும் வந்து துஷார் தான் வந்து வெளியே போய் டேட் பண்ணலாமான்ற மாதிரிலாம் கேட்டு துஷார் தான் அரோரா ட்ரை பண்ற மாதிரி இருந்ததா நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருந்தது. பட் ஆனா அரோரா துஷாரை ட்ரை பண்றாங்கிறது நம்ம டே 10 பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம துஷார் டீசெண்டா ரொம்ப எவ்வளவு அந்த அளவு சொல்ல முடியுமோ அந்த அளவு சொல்லி கொஞ்சம் கேப் விட்டுக்கிறாரு. ஆனா அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதனால துஷார் மேல எந்த ஒரு இதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் விடிஞ்ச மார்னிங் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, பார்வை வந்து எடுப்பாங்கல்ல. ஏன்னா பார்வை வந்து லாஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி கேட்க வச்சிட்டாங்க. அது வந்து மண்டல ஓடிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு, என்னையே சாரி கேட்க வச்சிட்டீங்களா, என்னையே சாரி கேட்க வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வாண்டடா போயிட்டு காலையிலே பாரு அந்த சாப்பாடு இது பண்றேன் என்ன சாப்பாடுல உப்பு போட்டீங்களா, அது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேவ அப்ரோச்ல வந்து கனியை கேட்க, கனியை வந்து நான் வந்து என்னோட தனிப்பட்ட முடிவு கிடையாது. ஏன்னா இப்ப பாரு பண்ணது பார்வை சம்பந்தப்பட்ட இண்டிவிஜுவல் விஷயம், அதுல பார்வை கேள்வி கேட்டதுக்கும் இப்ப இதுல வந்து பிக் பாஸ் ஹவுஸ் கிச்சன் டீம்ல இருக்க எல்லாரும் சேர்த்து கேட்கணும். அதுல நீங்க கனியை மட்டும் ப்ராப்ளம் பண்ணி கனியை வந்து நீங்க எப்படின்னா நெகட்டிவ் வெர்ஷனா வெளியே காட்டணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க நம்ம பாரு அவர்கள். கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல சம்பவம் இருக்கு பாருக்கு. தென் பாத்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்க் ஸ்டார்ட் பண்றாங்க. டாஸ் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா வெளியே அவுட் ஆகி வெளியே போனவங்க வந்து உள்ளக்க வந்து டிஃபென்க்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு 2 பேர், அப்புறமேட்டு சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 2 பேர் வராங்க. ஸ்டார்ட் பண்ண நம்ம நம்ம வினோத் அவர்கள் தெரியாமலா அறிந்தும் அறியாமலும் போய் டக்குன்னு டிஃபனுங்கிற பேர்ல வந்து கெமியை வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. உடனே ஆனா இது வந்து டிஃபன் கிடையாது, நான் என்னடா பண்றீங்க அப்படின்னு சபரியும் போய் கோவப்பட்டு வரணும், என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல கேட்டு அப்படியே அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ரீயா விட்டாங்க. சரி விடுன்னு சொல்லி அப்புறம் கெமியும் கூட்டு போயிட்டு சரி விடுங்க, நான் பிரச்சனை கிடையாது, நான் தங்கச்சி கெஞ்சிலாம் இந்த கேம்ல இது தப்பு பண்ணாதீங்க, ஓகே டன் அப்படின்னு விட்டாங்க. இதுல புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி நடக்கிறப்ப வந்து நம்ம வியானா வந்து கீழே விழுந்துடுறாங்க. நம்ம கனி அண்டு கெமி தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வினோத்து விழுந்திருப்பா வெளியே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா சீன் கிரியேட் பண்றாரு. ஏன்னா விழுந்த வியானாவே விட்டுருந்தா போயிருப்பாங்க. பட் ஆனா வினோத் அவர்கள் வந்து ஏன்னு தெரியல, கெமி வந்து அவர் மேல தப்பா மறக்கிறதுக்காக பண்ணாரா இல்ல அவர் கேரக்டர் அப்படிதானே தெரியல, பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. பாருவும் தூண்டி விட நம்ம வினோத் அண்ணா வந்து பயங்கரமா வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. இதுல எனக்கு கெமி மேல வந்து நல்ல ஒரு அப்ரிஷியேட் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடக்கிறப்ப இந்த கேமுக்குள்ள அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம மூவ் ஆன் பண்ணி போயிடுறாங்க. பட் ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. பெண்களே 2 பேரும் இருப்பாங்க. ஒண்ணு வந்து கெமி, என்ன நடந்தாலும் அதை ஒரு ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கணும், வெளியே நடந்தா கண்டிப்பா கேள்வி கேட்பேன், கேம்ல நடக்குதா இந்த கேமா பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு அதை பெருசா சீன் கிரியேட் பண்ணாம மூவ் ஆன் பண்ற ஒரு பர்சனா பாக்குறேன். ரெண்டாவது பாரு சொல்லவே தேவையில்ல, ஆனா ஊனா தொட்டதுக்கெல்லாம் உமன் கார்டை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆப்போசிட்ல இருக்க வந்து நீ ஆம்பளத்தனத்தை காட்டுறியா, ஆம்பளை திமுறை காட்டுறியான்ற மாதிரி பேசுறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான பீப்புள்ஸ் வெளியவுமே இருக்காங்கிறத வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இந்த 2 பேர் பிரதிபலிக்கிறாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை பத்தி நான் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் கேம் முடிஞ்சு ஒரு மாதிரி போகுது, ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சூப்பர் டீலக்ஸ் வீட்டாளர்களும் பேசிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா திவாகர் திருப்பி ஏதோ ஒன்று பேச வினோத் காடுபாயிட்டா, யோ என்ன சும்மா 10 தடவை ஓயாம சொல்லினே இருப்பியா அப்படின்னு திவாகர் கோவப்பட்டாரு. வேற யார் சண்டை போட்டாலும் அது வந்து பெரிய ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 பேர் சண்டை வந்து அப்படியே காமெடியா ஒரு மாதிரி அப்படியே ஹைப்பாகி அப்படியே காமெடி ஆயிடுது. நம்ம இவங்க கூட சொல்லி சுபிகுள்ள கேட்டு போயிடுவாங்க, நோ
ஏன்னா சும்மா ஆனா சண்டை போட்டுக்கிறீங்க, நைட்டு பெட்ரூம்ல வந்து கொஞ்சிக்கிறீங்க, நான் வரமாட்டேன் உங்களுக்குள்ள அப்படின்னு போயிடாரு. உடனே வினோத் வந்து நாங்க அப்படிதான், வாங்க வாங்க வாட்டர்மெலன் செம்ம சூப்பர், சொல்லுங்க கேமரா சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, என்ன எத்தனை ரவுண்டுனா இவர் ஒண்ணு பெருமையா, நான் வந்து இத்தனை ரவுண்டு ஒரு 8 ரவுண்டு 7 ரவுண்டு போனேன் அப்படி. நடந்ததே ஒரு 4 ரூபா 5 ரூபா நடந்துக்கும் போல இருக்குன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் திருப்பி இந்தாங்க தர்பூசணி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃபன் வேற லெவல்ல எனக்கெல்லாம் குபீர் சிரிப்பு அந்த இடத்துலனா செம்மையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. வாட்டர் மெலனை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வினோத் அவர்களே சொல்லலாம். இன்னும் இவர்களோட எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா கொண்டு போங்கப்பா. பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸஸ் விசஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. இந்த ஆனா சாப்பாடு விஷயத்துல வந்துட்டு இருக்கு. குக் பண்றப்ப இது பண்றப்ப எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சுபி ஏன் தேவையில்லாம அந்த ஒரு வெங்காய கூடைய தூக்கின்னு உள்ள வச்சிடறாங்க. இது கான்வர்சேஷனா வெடிச்சு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டினர் அவங்க தான் காமனா பிக் பாஸ் ஷோ நடக்கிறப்ப எப்படி இருப்பாலும் அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ள லக்ஸரியா வாழ்றதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு 6 பேர் 7 பேருக்குள்ள இருக்கு. அவங்க இவங்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமே தவிர்த்து இவங்களை வந்து பயங்கரமா வந்து ஆட்டி வைக்கிற அளவுக்கான பவரான்னு கேட்டா கிடையாது. இவங்களை விட இவங்க லக்ஸரியா இருந்துக்கலாங்கிறதா விஷயமே தவிர, ஆனா இவங்க வந்து இவங்களை வந்து வெறுப்பேத்தி டாஸ்க் கொடுக்கறதே ஒரு கேமா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட நீங்க பெஸ்டா இருக்க அந்த நீங்க வந்து வாழ்ந்துக்கணும், அவங்க யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. பாவம் நம்ம இவர்லாம் விக்ரம்லாம் அழுதுட்டாரு. என்ன பிக்சருக்கு சொல்றீங்க சாப்பாட்டுக்குன்ற மாதிரிலாம் ஒரு சீன் கிரியேட் ஆயிடுச்சு. இது என்னன்னு தெரியல. எனக்கு வந்து பிக் பாஸ் வீட்டினர் வந்து சூப்பரா பண்ற மாதிரி, பட் ஆனா சூப்பர் டீலக்ஸ் இருக்கவங்க வந்து ஒன்னும் அவங்களோட பவரை கரெக்டா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிறது என்னோட புரிதல். அண்ட் தென் இந்த சண்டையை காரணமா வச்சே பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ அவர்கள் வந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் இதுக்குதான் என்னோட ஸ்டோரியை சொல்லதில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டன், அவங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா இல்ல, திருப்பி ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிற டாஸ்க் யாருன்னா ஒருத்தர் சொல்லாங்கிறப்ப கமருதீன் வந்து வராரு. அப்புறம் ரம்யா ஜோ வந்து வராங்க. ரம்யா ஜோ வந்து எனக்கு நடந்ததை வச்சு நான் என்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். கமருதீன் பேக் அடிச்சிட்டாரு. சரி ஓகே நீங்களே சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பெருசா இல்ல. நான் வந்து இதோட பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் நிறைய பேரோட கதைகளை கேட்டிருக்கேன் என் பர்சனல் லைஃப்ஸ்ல. இவங்க உள்ள சீன் கிரியேட் பண்ணதுக்கும் இவங்க சொன்ன கதைக்கும் பெருசா எனக்கு தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் சொல்லக்கூடிய கதையா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை சீசன் பார்த்திருப்பீங்க, எத்தனை பேர் கடந்து வந்த பாதைகளை கேட்டிருப்போம். அதை கம்பேர் பண்றப்ப ரம்யா ஜோட ஸ்டோரி எனக்கு பெருசா கிடையாது. ஒரு லவ் ஸ்டோரி, ஒருத்தனை நம்பி போனேன், ஏமாந்தேன், அதுல இருந்து நான் மீண்டு வந்தேன், இந்த இதுல பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கேஷுவலான ஒரு அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க கிரியேட் பண்ண அளவுக்கு பெரிய கஷ்டமான்னு கேட்டா எனக்கு தெரியல. இது என்னோட பர்சனல் கருத்து. இது உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டே 10 முடிஞ்சிச்சு. டே 11ல வந்து என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.